ஏய் ஜெரின், நான் சொல்ல ஃபோன் பண்ணிட்டு இருக்கீல்ல, இதை சொல்லட்டாமா? சரி. இந்த விளையாட்டு பேர் டம்சர்ஸ். நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணுவேன். நான் வந்து ஆக்ஷன் பண்ணுறேன், நீ கண்டுபிடிக்கணும். சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். மிலிட்ரியா? க்ளோஸ். போலீஸ்? கரெக்ட், சூப்பர். சரி, இது அடுத்தது. டாக்டர். கரெக்ட். இது அடுத்தது. ஹோம்வொர்க் பண்றீங்க? இல்ல. டீச்சரா? கரெக்ட், சூப்பர். இன்னும் 2 தான். அடுத்தது. சரி, இப்ப நீ 2 செய். என்ன பண்ணலாம்? கஷ்டமா கேட்கலாமே. என்னமோ உடைக்கிற. இன்னும் ஏதாச்சும் வரையிறியா? செஃப்பா? என்ன பண்ற? செக்யூரிட்டி கார்டா? சரி, நம்ம இன்னைக்கு விளையாட்டுல பார்த்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும்? அவங்க சொல்றதெல்லாம் செய்யறது மூலமா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். அப்புறம் அவங்க கிட்ட பொறுமையா கனிவா பேசுறதுனால மரியாதை கொடுக்கலாம். உங்களால கட்டி நீ கண்டிப்பா கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு எப்படி இருக்கும்? என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணும். அது யாரு அல்லது என்ன சிச்சுவேஷன் அதை பொறுத்து நான் மரியாதை கொடுப்பேன். சரி, அப்ப நம்ம ஆண்டவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கலாம்? ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தினா அதை நம்ம வெளிப்படுத்த 14:7 பார்க்கலாம். சரியா சொன்னது. நம்ம ஆண்டவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கலாம் இந்த பாடத்துல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சிறியோர் ஓய்வு நாள் பாடம் படிக்க வந்திருக்கோம் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 7வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் என் கூட இருங்க. இது பாடம் எங்கள் வாழ்க்கை வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்கறதுக்கு வைக்கிற காசு எழுதிங்க. ஏசுவின் ஜெபிக்கிறோம் அண்ணன் பரம தகப்பனே, ஆமீன். இந்த வார பாடத்தோடைய தலைப்பு தேவனுடைய தேர்வு. இந்த வார பாடத்துக்கான மனப்படச்சுனா வெளிப்படுத்தல் 14:7 எடுக்கப்பட்டிருக்கு. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இந்த வார பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு நம்ம மதிச்சு நடக்கும்போது நம்ம ஆண்டவரை தொழுது கொள்றோம். கூடாரத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. கோராபு அப்படிங்கிறவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தான். கோராக்கு அவனோட சேர்த்து தாத்தான், ஆபிராம், ஓன் அப்படின்றவரை கூட்டிட்டான். அவங்க கூட 250 முக்கியமானவங்களையும் கூட்டிட்டு வந்தான். நானும் ஆரோன் மாதிரி ஒரு லேவியன் தான். ஏன் என்னோட குடும்பத்துக்கு, ஏன் என் குடும்பத்துக்கு இந்த ஆசாரிய பதவி கொடுக்கப்படல அப்படின்னு அவன் சண்டைப்பட்டான். ஆனா கோராக்கு, தாத்தான், அபிராம், இன்னும் ஓன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மறந்துட்டாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள அவரா வழி நடத்துற முன்னாடி வரல. ஆண்டவர் தான் மோசேவை தேர்வு செஞ்சார். ஆரோன் அவருடைய 2 பசங்களும் அவங்களும் ஆசிரியரா இருக்கணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்களையும் ஆண்டவரை தேர்வு செஞ்சாங்க. இவங்க எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் பண்ணல, ஆண்டவருக்கு எதிராக கலகம் பண்ணாங்க. நீரோட கூட்டத்தார்களும் ஆண்டவருக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு பிடிக்காத காரியங்களும் செய்றீங்கன்னு மோசே எச்சரிச்சாரு. ஆனா அவங்க அதை காதுலயே வாங்கல. அவங்க அதை பத்தி வருத்தப்படவும் இல்லை, ஆண்டவருக்கு பயப்படவும் இல்லை. இப்போ மோசே ஆண்டவருக்கு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. உன்னுடைய பிதாக்களோட வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்துல ஒரு கோலை 12 கோலா கொண்டு வாங்க. அந்த கோல்கள்ல உங்களோட பேரை எழுதுங்க. லேவி குடும்பத்தின் கோல் மேல ஆரோனுடைய பேரை எழுதுறேன். இதுல சாட்சி பெட்டிக்கு முன்னால நான் வைக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவர் தேர்ந்து கொள்றாரோ அவங்களுடைய கோல் துளிர்க்கும்.
இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன வழி அப்படின்னு சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் மோசே சொல்றத கேட்டாங்க. அவங்க எல்லாரும் அவங்களுடைய பிரபுக்களுக்கு அவங்களுடைய வம்சத்துப்படி ஒவ்வொரு கோலை எடுத்துட்டு வந்தாங்க. ஆரோனும் அவருடைய கோல் எடுத்துட்டு வந்தாரு. அவங்க எல்லாருடைய பேருக்கும் அதுல எழுதி சாட்சியின் பெட்டி பக்கத்துல போய் வச்சாங்க. அடுத்த நாள் மோசே அங்க போய் பார்த்தாரு. அந்த பெட்டி பக்கத்துல வச்சிருந்த எல்லா கோள்களையும் ஆரோனுடைய கோல் மட்டும் தான் துளி விட்டு இருந்துச்சு. அது துளி விட்டது மட்டும் இல்லாம பூ பூத்து வாழ்வ பழங்களையும் கொடுத்துச்சு. மோசே இப்போ எல்லா கோள்களையும் வெளியே எடுத்துட்டு வந்தாரு. அவங்க கோலை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. ஆண்டவர் இப்ப மோசே கிட்ட பேசினாரு. ஆரோனுடைய கோல் இந்த கடனக்காரங்களுக்கு விரோதமா இது ஒரு அடையாளமா இருக்கிறதுக்காக அதை மறுபடியும் சாட்சி பெட்டி முன்னாடி வைன்னு சொன்னாரு. அந்த கோலை பார்க்கும்போது இந்த ஜனங்க எல்லாரும் இதை குறிச்சு மறுபடியும் முறுமுறுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரியே மோசே செஞ்சாரு. இங்க நடந்த விஷயத்தை பார்த்து விசிற ஜனங்க பயந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கூட இந்த ஜனங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தவோ அவரை சந்தோஷப்படுத்தவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழல. மறுபடியும் ஆண்டவரை பத்தி குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் அதிகாரியா இருக்கிறாங்கன்னு இந்த கதை நமக்கு தெளிவா புரிய வைக்குது. ஆண்டவர் ஆரோனையும் அவர் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஆசாரிய ஊழியர் செய்யணும் தேர்ந்தெடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் யார் பின்பற்றணும் அப்படிங்கிறத அவங்க தேர்வு செஞ்சாங்க. இன்னைக்கு கூட நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தேர்வு கொடுத்திருக்காரு. நீங்க ஆண்டவர் பக்கம் நிக்க போறீங்களா அல்லது அவங்களுக்கு எதிராக இருக்கிற பக்கம் நிக்க போறீங்களா? அதை தேர்வு செஞ்சு நாங்க அதன்படி நிக்கிறதுக்கான நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆண்டவர் பக்கம் நிற்கும் போது கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஏனெனி படம் சொல்லுது, நம்ம ஆண்டவருடைய அதிகாரத்தை மதிச்சு நடக்கும்போது நம்ம அவர் தொழுது கொள்றோன்னு. இந்த பாடத்தை படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் இப்போ படித்த பாடத்தை எங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்க உதவி செய்யுங்க. இதை கேட்குற நாங்கள் ஒரு காலில் கேட்டு ஒரு காலில் விடாமல் அதை எங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு அதை மற்றவங்களுக்கும் சொல்லி அதை புரிய வைக்கவும் நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க.